வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பாருங்கள். இன்றைக்கி தேதி 1 மே மாதம் ஆரம்பிச்சிச்சு. புதன்கிழமை அன்னைக்கு. இன்றைக்கி காலை 4:30 மணிக்கு நிலவரம் பாருங்கள். 2226 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. இரவு 2 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட 30,000 டோக்கன் கொடுக்குறாங்க. இன்றைக்கி 15,000 டிக்கெட்டு, நாளைக்கு காலையில் 15,000 டிக்கெட் கொடுப்பாங்க. இன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கும் 8 மணிக்கும் ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. அதில் காலைல 4:30 மணிக்கு நிலவரம் பாருங்கள். 2226 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. இதுக்கு அடுத்தது பாருங்கள், இது காலைல 5:30 மணிக்கு எடுத்தது. இது 1ஆந்தேதி டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்தது 2ஆந்தேதி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயுமே 1600 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. இந்த 1 மணி நேரத்தில் 10,000லேருந்து 15,000 டிக்கெட் வரைக்கும் அதுக்குள்ளே போயிடுச்சு. இந்த நிலவரம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்குள்ளே டோக்கன் எல்லாமே முடிஞ்சிடும். 6 மணிக்கு மேலே கண்டிப்பாக டோக்கன் கிடைக்காது. பொழுது ஒழிஞ்சு திருப்பதியில் வந்து டோக்கன் வாங்க வர்றவங்களுக்கு யாருக்குமே இன்றைக்கி தரிசனத்துக்கும் நாளைக்கு காலைல தரிசனத்துக்கும் டிக்கெட் கிடைக்காது. நாளைக்கு காலைல லைனில் நின்று வாங்கி நாளைக்கு சாயங்காலமோ இல்லை அதுக்கு அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி தான் டிக்கெட் கிடைக்கும். இது வந்து நாளைக்கு காலைல கொடுக்குறது விடிய காலைல 3 மணிக்கு 4 மணிக்கு டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்க. திருமலையில் பார்த்தீங்கன்னா பல புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குங்க. அதில் மிக முக்கியமான ஒரு புண்ணிய தீர்த்தம் சுவாமி புஷ்கரணி. பிரதான கோயிலோட வெளிப்பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த சுவாமி புஷ்கரணி. இதோட கரையில் தான் இந்த மலைகளுக்கு சொந்தக்காரரான வராக சுவாமி அருள் பாலிக்கிறாரு. இவர்கிட்ட அனுமதி பெற்ற பிறகு பெருமாள் இங்கே வாசம் செய்கிறாரு. அந்த மாதிரி நம்மளும் இந்த கோயிலுக்கு வரும்பொழுது முதல்ல இந்த சுவாமி புஷ்கரில் போய் குளிச்சுட்டு வராக சுவாமி போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட அனுமதியை பெற்று இந்த பெருமாளை தரிசிக்கணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். கங்கை நதி போல் புண்ணியம் வாய்ந்த இந்த புண்ணிய தீர்த்தத்தில் வெங்கடாஜலபதி பெருமாள் தன் பத்மாவதி தாயாரோட வந்து நீராடினார்னு அப்படின்னு நம்பப்படுது. இங்கே வந்து நம்மளும் நீராடினோம்னா மகாவிஷ்ணு நீராடின அதே தீர்த்தத்தில் நம்மளும் நீராடலாம் அப்படிங்கிற ஒரு பாக்கியமும், அது தவிர நம்மளுடைய செய்த பாவங்கள் அனைத்தும் அந்த இடத்துல தொலைஞ்சு போகும், செல்வ செழிப்பு மேலோங்கும் அப்படின்னும் நம்பப்படுது. இந்த சுவாமி புஷ்கரணி பரிசுத்தமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு சான்றாக இதில் விடப்படும் தண்ணீரை விட பார்த்திங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அந்த தண்ணியை இங்கே உள்ளே விடுறாங்க. அதோடு இல்லாமல் இந்த தண்ணி வந்த பிறகு தொடர்ந்து மறுசுழற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா எப்போதுமே பளிர்னு சுத்தமாகவே இருக்கும். ஒரு இடத்துல கூட நீங்கள் தூசியை பார்க்க முடியாது, அது அழுக்காக இருக்குங்கிற மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. அவ்வளோ தூய்மையான அந்த தண்ணீர் காரணம் தொடர்ந்து மறுசுழற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மாதிரி தண்ணியை வந்து சுத்திகரித்த பிறகு தான் உள்ளே விடுறாங்க. அவ்வளோ சுத்தமாக அந்த சுவாமி புஷ்கரணியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அடுத்த முறை நீங்களும் திருமலைக்கு போகும்பொழுது நம்மளுடைய குழந்தைகளையும் அழைச்சிட்டு போயிட்டு இந்த சுவாமி புஷ்கரணியில் குளித்து வெங்கடாஜலபதி பெருமாளுடைய பேரருளை பெறலாங்க. நன்றி, வணக்கம்.